இங்கே நேச் வந்து கரெக்டாக உட்கார வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இங்கே கைட்லேருந்து ஒரு புள்ளி கிளாத் வெளியே வரணும். இப்படியே தைக்கணும். சரிங்களா? ஷோல்டர் நேச்சு ஷோல்டரில் உட்காந்துடணும். ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் நம்ம பீஸை கரெக்ட் பண்ணி தைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த நேச்சு இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் வந்துடுச்சு. பொறுமையாக தைங்க, மிஸ்டேக் இல்லாமல் தைங்க. ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மட்டும் கரெக்ட் பண்ணி தைங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த நேச்சஸ் இதில் உட்காந்துச்சு. இப்படியே 2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணிடணும். ஒரு தையல் போட்டுட்டு இங்கே பாருங்கள், மேல் பக்கம் திருப்பி பாருங்கள், கரெக்டாக வந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு சுருக்கம் கூட வரக்கூடாது, நீட் ஃபினிஷிங்காக வரணும். ஓகேங்களா? 2 பக்கமும் திருப்பி பாருங்கள், கிளாத் சுருக்கம் எதுனா மாட்டிக்கிதா பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லீவ் மார்க்கு பாருங்கள், இது ரைட் சைடு. ஓகேங்களா? இந்த ரைட் சைடு இங்கே பாருங்கள், அதே மாதிரி இது தையல் ஒரு 1 இன்ச்சுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி உள்ளேருந்து எடுக்கும்போது அது வந்து பேக் டு பேக் பீஸ் எடுத்தோம். இது பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு டு ஃப்ரண்ட்டுன்னு பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு இது ஃப்ரண்ட்டு, இது ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணோம். இந்த நேச்சுலேருந்து இந்த நேச்சு கரெக்ட் பண்ணணும், பிரிச்சிடணும். இந்த நேச்சில் கரெக்டாக வச்சு ஸ்டார்டிங்லேருந்து தைக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து தைங்க. புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு கட் பண்ணிக்கலாம்மா. பாருங்கள், இந்த லாஸ்ட் நேச்சு இதில் உட்காந்துருச்சு. லாஸ்ட் வரைக்கும் தைங்க. 4 பீஸ் வேணும்ல, 6 பீஸ் சரியா? 3 பீஸ் வச்சாங்க நல்லா இருக்கும். 3 பீஸ். சரி, இது 2 4 வந்து வந்துடும். பாருங்க மேடம். ஓகேங்களா? இப்போது சைடு அடிக்கணும்.